ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இன்றைக்கி நான் பைப் கிளீனர் வச்சு ஒரு அழகான ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் சொல்லித்தர போகிறேன். அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். இதில் நான் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ண போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுவும் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா இதில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன், இந்த பைப் கிளீனரை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா புரியும். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த கிராஃப்ட் ஒர்க் வச்சு நீங்களும் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் போல நீங்கள் ஆரம்பிக்கலாம். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கும் அழகாக இது ரெடி பண்ணியும் நீங்கள் கொடுக்கலாம். அது மூலமாகவும் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வருமானத்தையும் நீங்கள் ஈட்டலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் மல்டி கலர் பைப் கிளீனர் நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு சேம் கலர் வேணும்னாலும் சேம் கலர் மட்டுமே கிடைக்கிது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற போல் நீங்கள் இந்த பைப் கிளீனர் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை நான் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன்னு நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போது நான் உங்களுக்கு விருப்பமான கலர் என்னவோ அதை நீங்கள் எடுத்துக்குங்க. ஒரு 4 கலர் மட்டுமே நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. நான் இப்போ ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஆரஞ்சு கலர் எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற போல் சேமாக நீங்கள் பார்த்துக்குங்க. இல்லை இது நீங்கள் மல்டி கலரில் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். நான் இப்போ ஈவனாக இருக்கிற கலர் எடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4மே ஒரே அளவாக லென்த்தில் வச்சுட்டு இதோட மிடில் நீங்கள் பார்த்துக்குங்க. இது ஃபோல்டு பண்ணாலே உங்களுக்கு இது நல்லா அழகாக இது மடங்கும். ஏன்னா இது ஃப்ளெக்சிபிள் நல்லா. இது நீங்கள் எப்படி பண்ணாலும் இது விரிவடையும், சுருங்கவும் செய்யும். ஸோ அதுக்கேற்றப்பல பார்த்துக்குங்க. இப்போ நான் இது மடித்து இந்த சென்டர் இங்கே இருக்குது பாருங்கள், அந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்குங்க. இதை இந்த 4மே பக்கத்தில் இருக்கிறப்போல பார்த்துக்கிட்டு இது லைட்டாக ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் டர்ன் பண்ணி விடுங்க. டர்ன் பண்ணி திரும்பும் போது இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு இது ஒன்று மேலே ஒன்று அழகாக இது அப்படியே நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். இது க்ளூ கூட நம்ம எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 4 பைப் கிளீனர் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம 2 சுற்று தான் சுற்றி இருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை நல்லா விரித்து விட்டுருங்க. 8 அப்போ நம்மளுக்கு 8 கிடைக்கும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பமான கலர் எதுவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இது க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். இப்போது இந்த மிடில் நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வச்சுக்கிட்டு இப்போ 8 பைப் கிளீனர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எதனா ஒரு இதில் இப்போது இந்த க்ரீன் கலர் பைப் கிளீனரை வச்சு கீழே ஆரஞ்சு கலர் நம்ம எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வச்சு ஒரே ஒரு சுற்று மட்டும் நீங்கள் சுற்றி விடுங்க. ஏன்னா இது கம்பி இருக்குது, இதுக்குள்ளே கம்பி இருக்குது. ஸோ நம்ம எப்படி பண்ணாலும் இது நம்ம டிசைனுக்கு ஏற்றா போல் இது வளையும். ஸோ அதுக்கேற்றா போல் நீங்கள் இது வளைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு இதில் சுற்றிட்டேன் பாருங்கள். இந்த கம்பி நீங்கள் பண்ணும்போது பார்த்து கையில் குத்திக்காமல் நீங்கள் பண்ணுங்கள். இது 8 கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறப்பல பார்த்துக்குங்க. இப்போ நான் பண்ணுறாப்புல இந்த ஆரஞ்சு கலரில் இந்த க்ரீன் கலர் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு சுற்றிக்குங்க. சுற்றிக்கிட்டு இப்போ நல்லா அதோட எட்ஜில் இருக்கிறப்பல பார்த்துக்கிட்டு இப்போ அடுத்த பைப் கிளீனரில் மேலே வச்சுட்டு இந்த க்ரீன் கலரை அடியில் வச்சு ஒரே ஒரு சுற்றிக்கிட்டே வரணும். இந்த பாருங்கள். அப்புறம் அடுத்த ஆரஞ்சு கலர் பைப் கிளீனரில் இதே போல் க்ரீன் கலர் மேலே இருக்கிற போல் பார்த்துக்கிட்டு அடுத்த ரவுண்டு இதே போல் சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ என்னென்னா ஒரு பைப் கிளீனர் மேலே இன்னொரு பைப் கிளீனர் வச்சு நம்ம அழகாக இதே போல் சுற்றிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப்
அழகாக இருக்கும். இந்த கேப் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு இது நல்லா நீங்கள் வந்து கிட்ட நெருக்க நீங்கள் வந்து சுற்றிக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வரும். இதே போல் 8 பைப் கிளீனர் மேலேயும் நீங்கள் ஆரஞ்சு கலர் பைப் கிளீனர் மேலேயும் நீங்கள் இந்த க்ரீன் கலர் வச்சு நீங்கள் சுற்றிக்கிட்டே வரணும். சுற்றும் போது உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் வந்து அழகாக இருக்கும். இப்போ அடுத்த லைன் போகும்போது, அடுத்த ரோ போகும்போது, இப்போ ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ரோ போகும்போது உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து இதே போல் சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்கள், இப்போதைக்கு நம்ம க்ளூ வந்து எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. அப்படியே டேரெக்டாக இதை சுத்த மட்டுமே நான் செய்கிறேன். பாருங்கள், ஒரு ரவுண்டு வந்து சுற்றினா போதும். அது வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இப்போ இது வந்து இந்த பைப் லைனர் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். இப்போ இதோட ஜாயின் பண்ணும் போது நீங்கள் வந்து இதோடு சேர்த்து நீங்கள் வந்து லைட்டாக வந்து இப்படி டர்ன் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணியும் விடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஃபினிஷ் ஆகிற பற்றி அந்த இடத்த வந்து அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு, இப்போ இந்த இடத்துல வந்து சுற்றி விட்டுட்ட பிறகு அடுத்தது வந்து நீங்கள் புதுசாக எடுத்தோம் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணலாம். அப்போ நம்ம எங்கே ஜாயின் பண்ணோம் அந்த இதுவே உங்களுக்கு தெரியாது. அழகாக பாருங்கள், உங்களுக்கு அதோட கண்டினியூஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இது வந்து இந்த இடத்துல ஸ்டாப் ஆகுதுன்னா, இப்போ இதோட இது வந்து பைப் கிளீனர் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இதை வந்து ஒரு சுற்றி விட்டுட்டு இப்போ இன்னொன்று எடுக்கும் போது நீங்கள் இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ரோக்கு வந்து போகணும். இதே போல் வந்து சுற்றிக்கிட்டே வரணும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளானலாம் நீங்கள் கவனிச்சா மட்டும்தான் இதை வந்து அழகாக பண்ண முடியும். இப்போ இதோட லென்த்து வந்து நீங்கள் பாருங்கள், இந்த லென்த்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், அகலமாக வேணுமா இல்லைன்னா ரொம்ப ஷார்ட்டாக வேணுமா இல்லை கொஞ்சம் பெருசாக வேணுமான்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ நல்லா இதில் சுற்றி விட்டுட்டு இப்போ அடுத்தது பண்ணும் போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது இங்கேருந்து தான் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து நல்லா ஒரு டர்ன் திருப்பிட்டு அடுத்தது பாருங்கள். ஸோ கண்டினியூஸ் வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை வந்து 2 டைப்பில் வந்து சுற்றலாம் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா இதோட ஜாயின் பண்ணி நீங்கள் சுற்றலாம். இல்லைன்னா இதோட ஃபினிஷிங் முடிஞ்ச பிறகு புதுசாக எடுத்தும் நீங்கள் வந்து அது சுற்றலாம். அது உங்களுடைய விருப்பம். 2 மெத்தட் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த லென்த்துக்கு போதும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்ககிட்ட ஸ்கேல் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இன்ச்சு டேப் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த அகலம் வந்து நீங்கள் பாருங்கள். இப்போ இன்ச் டேப்பில் இது வந்து பார்க்கும்போது 2 இன்ச்சு வந்து இருக்குது. இதை விட உங்களுக்கு அகலமாக வேணும்னா நீங்கள் வந்து இதே போல் சுற்றிக்கிட்டே வந்துட்டு இதோட ஃபுல் அகலமும் நீங்கள் வந்து அளக்கும் போது நீங்கள் 3 இன்ச்சு வேணும்னா நீங்கள் 3 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சுற்றணும். இதே போல் நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றி முடித்த பிறகு என்ன பண்ணுங்கள், இப்போ நான் 2 இன்ச்சோடு ஸ்டாப் பண்ணுறேன்னா இப்போ என்ன பண்ணணுன்னா 2 இன்ச்சோடு ஸ்டாப் பண்ணும்போது இது உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அவுட்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் அழகாக இருக்கும். இது இன்னமும் சுற்றணும். இப்போ பாருங்கள், சுற்றிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் 3 இன்ச்சு 4 இன்ச்சு யூஸ் பண்ணும்போது இது ஒரு அகலம் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இந்த பைப் கிளீனரை 1 by 1 எடுத்து சுற்றிக்கிட்டே வாங்க. சுற்றி முடிச்சிட்ட பிறகு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு எடுத்து நீங்கள் சுற்றி முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த எந்த கலர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரை வந்து நீங்கள் மேலே வந்து இருக்கிறப்போல நீங்கள் இதை கொஞ்சம் தூக்கி விடணும். அந்த 8 நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 8ஐயும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அது கண்டினியூஸ் என்ன பண்ணணும்னா இந்த 8 கூடயே சேர்த்து இப்போ வந்து இது மேலே இருக்கிறப்பல நம்ம சுற்றிக்கிட்டே வரணும். இதை இப்போ வந்து நம்ம கீழே இருக்கிறப்பல சுற்றிட்டோம் இல்லையா, சுற்றிட்ட பிறகு என்ன பண்ணணும், இதை வந்து நேராக மேலே இருக்கிறப்போல நீங்கள் இந்த பைப் கிளீனரை வச்சுக்கிட்டு இந்த அடுத்த கலர் நீங்கள் எடுத்து பண்ணும் போது இதை சுற்றி கண்டினியூஸாகவே இப்போ நான் சொல்லி கொடுத்த அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இது கண்டினியூஸாகவே வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு ஓரளவு வந்து கொஞ்சம் அகலமாக வந்து இருக்கும். கீழே இருக்கிற அந்த அகலத்தை பொறுத்து உங்களுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து சேஞ்ச் ஆகும்.
நான் ஏற்கனவே ரேப்பில் பண்ணி வச்சுருக்கேன், அது காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், இது ஒரு லென்த்து பாருங்கள். இது வந்து நான் 3 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஃபுல்லாகவே கீழே இருக்கிற அந்த பாட்டம் மட்டுமே நான் 3 இன்ச்சு வரைக்கும் நான் இதே போல் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து மேலே இதே போல் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற போல் வச்சு இதை சுற்றி நான் சொல்லிக்கிட்ட மெத்தடை ஃபாலோ பண்ணி இதை ஃபுல்லாகவே நான் சுற்றி இருக்கேன். இங்கே டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், ரெட் அண்ட் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் எல்லோ அண்ட் க்ரீம் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்புறம் வயலட்டு, அப்புறம் ப்ளூ கலர் வந்து டார்க் ப்ளூ வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸஸாக த்ரெட்டு எக்ஸஸாக இந்த பைப் லைனர் இருக்கும் போது ஃபினிஷிங் வரும்போது என்ன பண்ணுங்கள், இதை வந்து இப்படி இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் கண்டினியூஸாக எடுத்தேன், அது உங்களுக்கு இது தெரியுதா என்னன்னு தெரியல. சரி, மறுபடியும் நான் வந்து இது ஃபினிஷிங் மட்டும் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு இதே போல் இருக்கும், நம்ம ஃபினிஷிங் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெத்தடில் இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்ன பண்ணுங்க, இதை வந்து கட் பண்ணிவிட்டும் நீங்கள் மடக்கி விட்டுடலாம். உங்களுக்கு லென்த்து வந்து எந்த அளவுக்கு வேணுமோ இது கூடவே நீங்கள் இந்த இன்னும் கூட கலரை ஜாயின் பண்ணிவிட்டு இது ஒரு பேஸ்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதுக்கேற்றப்பறம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதிலே வந்து டவுட் இருந்தால் கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் லிங்கில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டவுட் இருந்தாலும் அதில் கேளுங்க. இது நல்லா வந்து நான் மடக்கி விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு அழகான ஒரு கீழே பாட்டம் மட்டும் நம்மளை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள், மடக்கி விட்டு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ணப்போ இதோட லென்த்து பாருங்கள், இதுவும் நான் வந்து 3 இன்ச்சு வந்து நான் எடுத்திருக்கேன். கீழே 3 இன்ச்சு, இந்த அகலமும் வந்து நான் 3 இன்ச்சு எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு பென்சில் எடுங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு அழகாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் பிங்க் கலர் வந்து நான் எடுத்துருக்கேன். இதை பாருங்கள், க்ளூ எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் தான் இது ஃபுல்லாகவே நான் சுற்றி முடித்தேன். இது நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணலாம். இதில் மேலே இன்னும் கொஞ்சம் டிசைனாக பண்ணும் போது அது இன்னும் அழகாக இருக்கும். ஒரு பென்சில் மட்டும் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு இப்போ இதில் வந்து நல்லா வந்து இதை டர்ன் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த பென்சிலை வந்து டைட்டாக இருக்கிற போல் பார்த்துக்குங்க. பக்கத்தில் வந்து இதே போல் சுற்றிக்குங்க. இது வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன், ஏன்னா இது வந்து எனக்கு லென்த்து வந்து கொஞ்சம் பெருசாக தேவைப்படும். அதே போல் 2 பைப் லைனர் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அதே போல் ஜாயின் பண்ணியிருக்கேன். இது க்ளூ எதுவுமே நான் யூஸ் பண்ணல, ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு கம்பி தான் இருக்கும். அந்த கம்பியோடு சேர்த்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நான் சுற்றுறா போல நீங்களும் வந்து உங்கள்கிட்ட என்ன திங்ஸ் இருக்கோ, ஆப்ஜெக்ட் இருக்கோ, அதை வச்சு நீங்கள் பென்சிலுக்கு பதிலாக உங்கள்கிட்ட என்ன இருக்கோ, ஸ்கெட்ச் பென், பேனா எது வேணால் வச்சு நீங்கள் வந்து இதே போல் வந்து சுற்றிக்குங்க. இப்போ இதுவும் நான் பத்தாது, அதுக்கு என்ன பண்ண, மறுபடியும் வந்து இதோட பிங்க் கலர் வந்து ஒன்று ஜாயின் பண்ணணும். இதில் 3 பைப் கிளீனர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பென்சிலை வந்து நீங்கள் வெளியே வந்து எடுத்துடுங்க. பொறுமையாக நீங்கள் எடுங்க. நீங்கள் வெளியே பென்சில் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறாது. இப்போ லைட்டாக கொஞ்சம் இது வந்து அழகாக கொஞ்சம் நீங்கள் விரித்து விட்டுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இதை சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். இதை சுற்றி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். இப்போது இந்த டாப்பில் இருக்கிற லென்த்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து இந்த மாதிரி பென்சில் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. உங்களுக்கு பத்தலைன்னா கூட வந்து நீங்கள் இன்னொரு பைப் கிளீனராக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது நெருக்கமாக வேணும்னா நீங்கள் வந்து இதை தள்ளி விட வேணாம், அப்படியே கிட்ட வச்சும் நீங்கள் பண்ணலாம். இப்போ இது மேலே என்ன பண்ணுங்கள், B7000 க்ளூ இல்லைன்னா க்ளூ கன் இருந்தால் இது மேலே நீங்கள் வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை வந்து ஒட்டி விடணும். க்ளூ வந்து கொஞ்சம் நல்லாவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், ஏன்னா அது அப்போ தான் வந்து அது நல்லா ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இது மேலே வந்து நீங்கள் அப்படியே ஒட்டி விடணும். இது கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து நீங்கள் கொடுக்கணும், அப்புறம் இது வந்து நல்லா இதோடு சேர்ந்து நல்லா ஒட்டிக்கும். இதுதான் இப்போ B7000 நம்ம யூஸ் பண்ணனால இது வந்து நல்லா ஒட்டிக்கும். இதில் வந்து நான் வந்து க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து நான் யூஸ் பண்ணலை, B7000 க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கேன்.
இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, கொஞ்சம் ட்ரையிங் டைம் வந்து கொடுங்க. இது ஃபுல்லாகவே நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம B7000 க்ளூ யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே இது ஸ்லிப்பாக ஒட்டிக்கிச்சு. நல்லா ட்ரையிங் டைம் கொடுத்தாரா இது வந்து அழகாக ஒட்டிக்கும். இது ஒரு ஃபினிஷிங்கும் பாருங்கள், நீங்கள் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் போது நீங்கள் பண்ணும் போது தான் மேலே வந்து அழகாக ஒட்ட முடியும். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா நீங்கள் அதை கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா இதே போல் இருக்கும். டிஸ்டன்ஸ் வேணான்னா உங்களுக்கு இதே போல் கிட்ட இருக்கும். ஆனால் கொஞ்சம் பைப் கிளீனர் வந்து நீங்கள் நிறைய ஆட் பண்ண வேண்டியிருக்கும். இது அவுட்டரில் வந்து இப்படி இருக்கும் பாருங்கள். இது வந்து உள்ளே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து இப்போ நான் சொல்லி கொடுத்த அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இதுக்கு கான்ட்ராஸ்டான கலரோ இல்லை உங்களுக்கு விருப்பமான கலரோ எடுத்துக்குங்க. அதே போல் இதுலேயே வந்து 2 கலர் வந்து ஆட் பண்ணி இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இதே போல் வந்து சுற்றிக்கிட்டே வரணும். இதே போல் சுற்றிட்ட பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக இது பண்ணிட்டோம். இதுலேயே வந்து நீங்கள் இந்த லென்த்தை பொறுத்து நீங்கள் எத்தனை வேணுமோ அத்தனை ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கு குட்டியாக வேணும்னா ஒரு 2 ஆட் பண்ணால் போதும். இல்லை இதை விட பெருசாக வேணும்னா உங்களுக்கு அந்த கைப்பிடி ஹேண்டில் வந்து பெருசாக வேணும், இதை விட நீங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கிட்ட இருந்தோம் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா கொஞ்சம் இதே போல் தள்ளி விட்டுட்டும் நீங்கள் வந்து இது வந்து பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல வந்து B7000 க்ளூ எடுத்துகிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து ஒட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு இது அழகாக இருக்கும். நான் ஒட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக அந்த பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில் வந்து நீங்கள் ஃப்ளவர் பேஸ்கெட்டாகவும் இது வந்து யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் பண்ணுற இந்த கிராஃப்ட் ஒர்க் சம்மந்தப்பட்ட டேப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ளோரல் டேப்புலாம் பாருங்கள் அழகாக வந்து இதில் போட்டு வைக்கலாம். இல்லைன்னா ரப்பர் ஷார்ப்னர் குட்டி ஐட்டம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த நெயில் பாலிஷ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து நீங்கள் வந்து இதில் போட்டு வைக்கலாம். B7000 க்ளூ இல்லைன்னா ஃபேப்ரிக் க்ளூ எது வேணால் இதை போல் போட்டு யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ளவரும் வந்து குட்டி கிராஃப்ட் ஒர்க்கில் நீங்கள் ஃப்ளவர் பண்ணிங்கன்னா அதுவும் வந்து இதில் வந்து போட்டு வைக்கும் போது உங்களுக்கு அழகாகவும் இருக்கும். நீங்கள் இது வந்து பர்த்டே கிஃப்டாகவும் கொடுக்கலாம். பர்த்டே கிஃப்ட்னால் இதில் என்ன சாக்லேட்டு இதெல்லாம் போட்டும் நீங்கள் வந்து கொடுக்கும் போது அது இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இது ஒரு பிஸ்னஸாகவும் எடுத்து வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா பைப் கிளீனரை வச்சு நிறைய கிராஃப்ட் ஐடியா ஒர்க் வந்து நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கீழே வந்து எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்கள். மோர் பைப் கிளீனர் வீடியோன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.